ஒரு நீதிமன்றத்தின் மீது நீதிபதி மீது விமர்சனம் வைக்கலாமா அப்படின்னா வைக்கக்கூடாது. அது வந்து தவறு. ஏன்னா நீதிபதிகள் மாண்புமிகு நீதிபதிகள், அவங்க மேலே விமர்சனம் வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. வைக்கவும் அப்படி வைக்கிறது தவறு. ஆனால் இங்கே எப்படி அந்த ஒரு சூழல் எப்படி உருவானுச்சு, அதுக்கான இடம் கொடுத்தது யார்? நீதிபதிகள் மீது ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு, ஒரு புகாரை அளிப்பதற்கு இடத்த கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் அதுதான் வந்து பல தரப்பட்ட மக்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. வழக்கறிஞர் தரப்புலையும் அதான் பேசப்படுது. இந்த மாதிரி வந்து ஒரு எவ்ரி ஒன் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஐடியாலஜி, எல்லாருக்குமே தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்குது, அவங்க சித்தாந்தங்கள் இருக்குது, அரசியல் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, ஒரு அரசியல்வாதி அவங்க மீது வந்து ஒரு அவதூறு யாரை பேசிட்டாங்க, விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீதிமன்றம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும், ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். நீங்கள் வந்து எதை வேணாலும் பேசியில் நினைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து அவதூறுகளை தாங்கி கொள்ள வேண்டிய இது வேணும், ஒரு மன பக்குவம் வேணும். நீங்கள் வந்து ஒரு போல்டு ஸ்கின்னாக இருக்கணும், சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த நீதிமன்றம் தாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் கோர்ட்டுக்கும் வேணும்ல, நீதிமன்றத்துக்கு வேணும்ல. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இதில் வாஞ்சிநாதன் தான் நீதிபதி மீது சாதி மதம் ரீதியான பாகுபாடு காட்டி தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான புகார்களை கொடுத்ததாக தான் அந்த பிரச்சனை. அதாவது இந்த புகார் வந்து யார் அனுப்புனாங்க, யாருக்கு அனுப்புனாங்க அப்படின்றது, புகார் கொடுக்கலாமா, புகார் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸை கொடுத்ததே, அதுக்கான வழியை உருவாக்குனதே முதல்ல வந்து ஏற்புடையதில்லை. நீதித்துறை மீது வந்து யாருமே விமர்சிக்கக்கூடாது, நீதித்துறை மாண்பு காக்கணும் அப்படின்றதுல நம்ம வந்து எப்போதும் தெளிவாக இருப்போம். நீதிமன்றத்தை யாரும் விமர்சிக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடில் இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்கிறோம்னா, அது மாதிரியான நிலையை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்க்கணும்.